முதல்ல வந்து என்ன அப்படின்னா, முதல் வேலை என்ன வேலைன்னா, பெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியே பட்டுப்புழுக்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, எவ்வளோ நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அத வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நெருக்கம் என்ன செஞ்சிடலாம், பட்டுப்புழுக்கள வளர்த்துறலாம். ஆனா வந்து வலை வைக்கும்போது என்ன செய்யணும் அப்புட்னா, இத ஃபுல்லா எடுத்துறணும். எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விரிவுபடுத்திறணும். ஆனா நல்லா கலக்க வைக்கணும். நல்லா எக்ஸ்டெண்ட் படுத்தி, நல்லா கலக்க வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ ஒரு பூச்சிக்கும் இன்னொரு பூச்சிக்கும் கேப்பு நல்லா கிடைக்கும். பட்டுக்கூடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூரின் இருக்கிற யூரின் வந்து பட்டுக்கூட்ல ஒரு கூட்ல வந்து இன்னொரு கூட்லயும் வந்து என்ன செய்யாது, படாது. டப்புள் கூடுகள் வந்து அதிகமா வராது. நம்ம அதிகமா கலப்பிக்கிறதுனால, டப்புள் கூடுகள் அதிகமா வராது. யூரின் கூடுகளும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்புட்னா, தவிர்க்க முடியும். இதனால என்ன செய்யணும் அப்புட்னா, இப்போ முதல்ல நான் என்ன செய்ய போறேன் அப்புட்னா, இந்த ரொம்ப நெருக்கம் இருக்கிற பட்டுப்புழுக்கள்லாம் எடுத்து என்ன செய்ய போறேன் அப்புட்னா, கலப்பிக்க போறேன். மிக முக்கியமான வேலை, நீங்க புழு வந்து வளர்க்கும்போது எப்படினாலும் எவ்வளோ நெருக்கனாலும் என்ன செஞ்சுருங்க, வளர்த்துருங்க. அதுவும் குளிர்காலத்தில ஒண்ணும் செய்யாது. அ ஆனா வந்து வலை நெட்டிக்காய் வலை வைக்கும்போது என்ன செய்யணும் அப்புட்னா, நீங்க வந்து அத வந்து நல்ல கலக்க எடுத்து வச்சுட்டு வலை வச்சீங்க மட்டும்தான் மொத்தம் தான் என்ன செய்யும் அப்புட்னா, நம்மளுக்கு வந்து தரமான கூடு கிடைக்கும். அதாவது கரக்கூடு இல்லாம, நல்ல வெண்மையா பளிச்சுன்னு நல்ல தரமான கூடா கிடைக்கும். மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டுக்கூடு வந்து நல்லா தரமா என்ன செய்யும் அப்புட்னா ஓடும். அதத்தான் இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்புட்னா, பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா கலக்க வைக்கிறத பத்தி தப்பில்ல. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா 2, ஒரு 4, 5 வலை வந்து கூடுதலா வைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதனால நம்ம கடைசி நேரத்தில விரிவுபடுத்துறது தப்பில்ல. நான் என்ன செய்வேன், அதிகமா நெறைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் கடைசி நேரத்தில எடுத்து வச்சு தான் என்ன செய்வேன் அப்படின்னா, விரிவுபடுத்துவேன். விரிவுபடுத்திட்டு அந்த அன்னைக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, ரொம்ப நெருக்கம் இருந்தா மட்டும் தான். புழு ரொம்ப நெருக்கம் இருந்தா மட்டும் என்ன செய்வேன்னா, இந்த மாரி எடுத்து வச்சு என்ன செய்வோம்னா, அந்த அன்னைக்கு இதுக்கு மேல நெற்றிக்காய் வலைய என்ன செஞ்சுருவேன், வச்சு விட்ருவேன். இப்போ அப்படித்தான் இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பட்டுப்புழுக்கள் வந்து எப்போதுமே நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மெதுவா தான் எடுக்கணும். ரொம்ப வேகமா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்புட்னா பிஞ்சு போயிரும். அதாவது பட்டுப்பூச்சியில அந்த கிளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளையெல்லாம் பட்டுச்சுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே தோல் பகுதி வந்து என்ன செஞ்சிரும், காயப்பட்டுரும். காயமாகி பட்டுப்புழு காயப்பட்டா என்ன ஆகும்னா, கூடு சுத்தாது. அப்படியே செத்து போயிரும். நஷ்டம் வந்து நம்மள தான் வரும். அதனால் என்ன செய்யணும், பட்டுப்புழுக்கள அது மாதிரியே வெளியில் எடுக்கும்போது ரேக் டு ரேக் எடுக்கும்போது ரேக்குள்ளேயே மாற்றணும். இல்லை ரேக்கை விட்டு அடுத்த ரேக்குக்கு மாற்றும்போது என்ன செய்யணும், ரொம்ப மெதுவாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கீழே விழுந்துரும். கீழே விழுந்து அந்த அன்னைக்கு உடஞ்சி போயிடும். மேலே சரி பண்ணுது. அந்த இலையெல்லாம் இனி போட்டு அந்த மேலே தூக்கிட்டு இருக்குங்களா, அப்பெல்லாம் கிள்ளி போடு. கிள்ளி பெட்டை சரி பண்ணு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைகள் வந்து மேலே மேலே தூக்கிட்டு இருக்கும். இந்த கிளைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று அந்த குச்சியை உதறி தூரம் எடுத்துடணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்படி கிள்ளி போட்டுடணும். கிள்ளி போட்டோம் அப்படின்னா பெட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரே சமமாக கிடைக்கும். மேலே கீழே இருக்காது. அது மாதிரி அந்த குச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கிட்டு இருக்கும். இந்த குச்செல்லாம் மட்டப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு வலை விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உதறி தூரம் எடுத்துடலாம். உதறும் போது மெதுவாக உதறணும். உதறி தூரம் எடுத்துடலாம். பாருங்கள், இதில் இந்த கிளை வந்து உயரமாக இருக்கா, இதுக்கு மேலே அப்படியே நம்ம நெட்டிக்கால வச்சோம்னா இதில் வந்து என்ன செய்யும், அப்படி தூக்கிட்டு இருக்கும். புழு வந்து நம்ம வலை விரிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதில் கூடு பெட் கூட கட்டும். வலையில் மேலே ஏறாது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நூல் வந்து அதாவது பட்டுப்புழு வந்து கூடு சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி ஒரே சமமாக என்ன செய்யணும், பெட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா மாற்றிக்கிறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குறுக்க மறுக்க கிடக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் குறுக்க மறுக்கெல்லாம் போடக்கூடாது. என்ன செஞ்சிடணும், அப்படியே நேராக
ஒன்று போல் எடுத்து போடணும். இதில் பார்த்தீங்களா மேலே இருக்கா இப்படி இப்படி இருக்குது, கவையாக இருக்குது. ஒரு இதில் எத்தனை இருக்குது. இதை அப்படியே தூரம் எடுத்துடணும். ஒன்று அது கிள்ளி மொட்டைப்படுத்தணும், இல்லைன்னா குச்சை உதறி தூரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சமமாயிரும், பெட்டு சமமாயிரும். பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலே தெரியும், ஒன்று போல் வந்து பார்த்திங்கன்னா பாய் விரிச்ச மாதிரியே பெட்டு என்ன செஞ்சுருக்கு, க்ளீனாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெட்டை வந்து என்ன செய்யணும், ஒன்று போல் க்ளீன் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்னா மேடு போல் எல்லாம் ஒன்று போல் க்ளீன் பண்ணி தான் வலையை வைக்கணும். அப்போ தான் ஒன்று போல் என்ன செய்யும், அதாவது பெட்டுக்கூடு அதிகமாக கட்டாது, பெட்டுக்கூடு அதிகமாக என்ன செய்யாது, கட்டாது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்று போல் இந்த மாதிரியே பாய் விரிச்ச மாதிரி ஒரே மட்டமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா பெட்டுக்கு உள்ளே அதிகமாக கூடு கட்டாது. ரேக்கில் என்ன செஞ்சிடும், அதாவது வலையில் என்ன செய்கிறோம்னா நெட்டிக்காய் வலையில் பட்டு புழுக்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஏறி கூடு கட்டும். இப்போ நம்ம புழுவுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்குறோம். இது ஃபுல்லாக இப்போ எடுத்தது புழு நெருக்க இருக்குது அப்படின்னாக்கில் இப்போ எடுத்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா மேலே இதையும் இப்போ தான் விரிவுபடுத்தணும். மேலே ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா விரிவுபடுத்திருக்கிறோம். மழை சமயத்தில் இப்படி கலக்கம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கலக்க வச்சுக்கணும். அதே சமயம் இதே மாதிரியாக பெட்டு வந்து ஒன்று போல் பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரி பண்ணிட்டோம். இப்போது நெற்றிக்காய் வலையை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விரிக்க போகிறோம். நெற்றிக்காய் வலை விரிப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மிக மிக முக்கியமாக இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெற்றிக்காய் வலை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளூ கலர் வலை, அதாவது இது வந்து நைலான் வலை தான். இது வந்து நம்ம ப்ளூ கலர்லேயும் கிடைக்கிது, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் மார்க்கெட்டுகளில் என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்கிது. இந்த வலைகளை நம்ம வாங்கி என்ன செஞ்சுக்கணும்னா பெட்டில் புழுவுக்கு மேலே விரிச்சிடணும். விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெற்றிக்காய் வலையை வைக்கணும். இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பட்டுக்கூடை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டுக்கூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் மத்தியில் தனி மவுஸ் ஏற்பட்டுரும். உங்கள் கூட ஒரு முறை வாங்குகிற வியாபாரி வந்து அடுத்த முறை உங்கள் கூட தேடி வந்து வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூடு வந்து மிஷினில் வந்து சூப்பராக ஓடுங்க. ஆமாம், என்னுடைய கூடும் அப்படி தான். இது வரைக்கும் வந்து என்னுடைய பட்டுக்கூட்டில் உங்கள் கூடு வந்து மிஷினில் ஓடவே மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு வந்ததே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் நான் பெட்டில் இருந்து இந்த பட்டுக்கூடுகளை மேலே தூக்கி கட்டுறது தான். அது வந்து நான் மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நான் கட்டுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கு போகிற விவசாயிகள் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த அழுக்கு கூடுகள் வச்சுருக்கிற விவசாயிகள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து அவ்வளோவா போக மாட்டாங்க. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாகவே அழுக்கு கூடாக இருந்தது அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா யூரின் கூடு அப்படின்னு தான் அர்த்தம். எதனால் யூரின் கூடு வருது அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து, அதாவது காற்றோட்ட வசதிகள் இல்லாமல் சீக்கிரமாக அந்த யூரின் காயாமல் அந்த கூடு மேலே அந்த வலை மேலே யூரின் அப்படியே இருந்து அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு கூடுகளாக யூரின் கூடுகளாக மாறிடும். ஆனால் இந்த மாதிரியே தூக்கி கட்டுறதால இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டங்கள் வசதிகள் கிடச்சி அது இந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவாகவே அந்த யூரின்லாம் காஞ்சி கூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தரமாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையாக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பட்டுக்கூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வேலிசன். அழுக்கு கூடாக இருந்தது அப்படின்னா அந்த கூட்டிலேருந்து எடுக்கிற நூலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக அழுக்காகத்தான் இருக்கும். மேலும் அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓடாது, கட்டாய் ஓடும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூடுகளை வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்குவதற்கு வியாபாரிகள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியே வாங்கினாலும் ரேட்டு கம்மியாக தான் வாங்குவாங்க. அதனால் பட்டு விவசாயிகள் வந்து தரமான பட்டுக்கூடை நம்ம வருஷம் முழுவதும் உற்பத்தி பண்ணணும்னா இந்த மாதிரியே என்ன செய்யுங்க, வலையை வச்சு தூக்கி கட்டுங்க. உங்களுக்கு தரமான பட்டுக்கூடை உற்பத்தி செய்ய முடியும், நல்ல விலைக்கு மார்க்கெட்டில் விற்பனை செய்ய முடியும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். தொடரும்.